நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜிமா, அப்பா, இங்க வாமா. மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரா? தெரியலப்பா. என்னம்மா தெரியலன்னு சொல்ற? அவர் ரூம்ல இல்லப்பா. எந்திரிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு காலைல எந்திரிச்சு எங்க போயிருப்பாரு? காஃபி குடிக்க கடைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ராஜி, கொஞ்சம் உட்காருமா. என்னம்மா நடக்குதுங்க? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே அப்படிதான்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, தனி ரூம், தனி சமையல். பேருக்கு தான்ப்பா நாங்க ஒரே வீட்டுல இருக்கோம். மத்தபடி எல்லாமே தனித்தனியாதான். அம்மாடி, உங்களை ஒன்னா இருக்க சொன்னது நீங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்கன்ற ஆசையில தான். அதுக்கு ஒருத்தர் மட்டும் நினைச்சா நடக்காதுப்பா. 2 பேரும் ஒத்து வரணும். எங்க விஷயத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இந்த பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீங்க பேசுங்க, பேசாம போங்க, அது உங்க விருப்பம். ஆனா இப்ப அவருக்கு ஒரு கஷ்டம். இந்த நேரத்துல நீ இப்படி இருக்கிறது ஊர் உலகத்துக்கு இன்னும் நீங்க புருஷன் முன்னாடிதாம்மா. ஏதோ விரோதி மாதிரி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன என்னதான்ப்பா பண்ண சொல்றீங்க? மத்தவங்களுக்காக பொய்யா நடிக்க சொல்றீங்களா? இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. அப்பா, அவர் என் புருஷனும் இல்ல, விரோதியும் இல்ல. அவர் யாரோ, நான் யாரோ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்கு அதுலயே உழப்போகுது? எல்லாரும் காலையிலே கிளம்பிட்டாங்கப்பா. சரிம்மா, இப்ப என்னதான் சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரலப்பா. நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். ஏ ராஜி, சோப்பு தூள் எங்கடி வச்சிருக்க? நீ ஏமா துணியெல்லாம் துவைக்கிற? வெய், நான் துவைச்சுக்கிறேன். ஏய், மாப்பிள்ளை துணியெல்லாம் துவைக்காம அப்படியே சேர்ந்து போய் கிடக்குதுடி. அம்மா, நான் சொல்றத கேளு, அங்கேயே வச்சிருங்க. என்னடி சொல்ற? ஏய், உனக்கு என்ன புரியலையா? மாப்பிள்ளையும் ராஜியும் பேசிக்கிறது இல்லையா? தனித்தனி ரூம், தனித்தனி சமையல், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பாத்துக்கிறாங்களாம். போதுமா? ஏய், என்னடி இது? நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டோம், இங்க வேற ஒண்ணு நடக்குது. ஏங்க, இவளும் மாப்பிளையும் ஊர்ல இருந்து கிளம்பும் போது எல்லாம் தெளிவா தானே சொல்லி அனுப்பிச்சீங்க. இவளும் சரின்னு தானே சொல்லிட்டு வந்தா. நம்ம கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏண்டி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? நாங்க அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் உன் மண்டையில ஏறவே இல்ல. இப்படி பிரிஞ்சு தனித்தனியா வாழ்றதுக்கு தான் 2 பேரும் விழுந்து விழுந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. என்னடி, என்னமோ புலிசிங்கத்து கூட வாழ்ற மாதிரி சொல்ற? அவங்கவங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க எல்லாம் வாழல, நீ என்னமோ புதுசா சொல்ற? அம்மா, உனக்கு புரியாதும்மா. ராஜிமா, அம்மா என்ன சொல்ல வரானா? அப்பா, மாமா அத்தனை உங்க 2 பேர் முன்னாடி அவர் நடிக்கிறாரு. அதை நம்பி நீங்களும் ஏமாந்துராதீங்க. போடி இவள. நேத்து ராத்திரி 2:30 மணிக்கு எனக்கு சரியான வயித்த வலி. அர்த்த ராத்திரியில மாப்பிள்ள தான் ஓடி போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஏன் என்ன எழுப்ப வேண்டியதானே? நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, நான் எழுப்பித்தான் பார்த்தேன், நீ எந்திரிக்கல. இப்ப என்ன, மாத்திரை வாங்கி கொடுத்ததும் மாப்பிள்ள உங்க கண்ணுக்கு தங்கமா தெரியறாரா? பாருங்க இவ எப்படி பேசுறான்னு. இங்க பாருடி, உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாப்பிள்ளை எங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு. நாங்களும் அப்படித்தானே அவர்கிட்ட நடந்துக்க முடியும். உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாருன்னு தானே நீங்களும் நல்லபடியா நடந்துக்கிறீங்க. ஆனா என்கிட்ட அப்படி இல்ல. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். போதுமா? ஏய், ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? விட்டு கொடுத்து போறதாண்டி வாழ்க்கை. நிறைய விட்டு கொடுத்தாச்சுமா, எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. அதனாலதான் நான் ஒரேடியா விட்டு கொடுத்துட்டேன். என்னங்க? ஏய், நீ போய் வேலையை பாரு. அது இல்லங்க, போன்னு சொல்றேன்ல. ராஜி, அப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் பொறுமையா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அது இல்லம்மா. அப்பா, நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு
நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். அவன் என்ன எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவன் வேற ஒரு ஆள்பா. அதெல்லாம் பார்த்ததுனாலதான் நான் இப்படி இருக்கேன். உங்க பொண்ணு ஒண்ணும் பெத்தவங்க பேச்ச கேட்காதவ இல்லப்பா. என்ன நம்புங்க. அப்பா, நான் அவனுக்காக உங்ககிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன், எவ்வளவு போராடி இருக்கேன். இப்ப நான் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, அவனை எவ்வளவு சங்கடப்படுத்திருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னா அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, அவன் தான் காரணம். நான் இப்படி மாறினதுக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு நீங்க நம்புங்கப்பா. புரியுதுமா? அவனுக்கு அவனுக்கு வெறும் அவன் கோவம், ஈகோ அது மட்டும் தான்ப்பா முக்கியம். அதுக்கு நான் தான் பலியாப்பா. எத்தனை நாள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் மனசுக்குள்ளேயே அழுதுருக்கேன் தெரியுமா? அழாதம்மா. என்ன பொறுமையா போன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் அவசரப்படுற ஆளே கிடையாது. எனக்கு தெரியும்பா பொறுமைனா என்னன்னு. அதோட உச்சக்கட்ட வரைக்கும் போயிட்டு தான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன். அவனை நான் தூக்கி போடல, என்னதான்ப்பா அவன் தூக்கி போட்டான். இப்ப நீங்க எல்லாரும் திரும்பி என்ன அவன் கிட்ட போய் நிக்க சொல்றீங்களா? அப்படி இல்லம்மா. அவனை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன்ப்பா. வாழ்க்கையில முறையா நான் என் மேல நம்பிக்கையோட இருக்கேன்ப்பா. இன்னொரு தடவை எவனையும் நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறதா இல்ல. எனக்கு வேணாம்ப்பா. பெத்த அம்மா அப்பாவையே இறக்கமே இல்லாம கொன்னவன் அவனுக்குலாம் மன்னிப்பே கிடையாது. பஸ் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தீங்களா? கேபெயினில் இருக்கான், புக் பண்ணிடுவா. பண்ணிடுங்க மாப்பிள்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷ்ணு? ஒன்றும் இல்லை. இது வேற ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ப்ராப்ளம் உங்க லேப்டாப்ல இல்ல, உங்ககிட்ட தான். முதல்ல அதை ஆன் பண்ணுங்க. ஓ, சிம்பிள் சயின்ஸ் தான். இல்லை, சுவிட்ச் போட்டால் தானே லைட் எரியும். என்ன அவனுங்க டீ கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் கொண்டு வரவே இல்ல. டீ வந்துருச்சு. எப்போ? இப்பதானே குடிச்சிட்டு வச்சீங்க. இதோ. ஓ அப்படியா? எனக்கு சுத்தமா ஞாபகத்திலே இல்ல. என்னாச்சு விஷ்ணு? காலையில நீங்க மூட்லயே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல் ரைட். ஃப்ரெண்டை நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டி. சரி, நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஏதா 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் 2 மணி நேரமா நான் சொல்லக்கூடாதா? வர வர ரொம்ப கிண்டலா போச்சு உங்களுக்கு. சாரி விஷ்ணு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். போலாமா? ஆமா, நம்ம எதுக்காக இந்த மீட்டிங்கை போட்டோம்? பாஸ், நீங்க மூட்ல இல்லனா அப்புறம் கூட மீட்டிங் வச்சுக்கலாம். வேலை செய்யறதுக்கு என்ன மூடு வேண்டி இருக்கு? லவ் பண்றதா மூடு வேணும், ரொமான்டிக் மூட். ஓ, கொஞ்சம் சுமாரான ஜோக் தானோ? சரி விடுங்க. எதுக்காக இந்த மீட்டிங் சொல்லுங்க. ஏதோ புது ப்ராஜெக்ட்னு சொன்னீங்க. ஆமாமா,
புது ப்ராஜெக்ட். அது பாஸ் ம்? நேத்து எப்ப தூங்குனீங்க? ஆ, அது கரெக்டா ஞாபகம் இல்ல. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்க ராத்திரியெல்லாம் தூங்கலன்னு. ஆ? படுத்துட்டேன். ஆனா நைட்லாம் தூக்கமே வரல. ஏதோ ஒண்ணு, நீங்க சரியா தூங்கல. கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. ம், ஆமால. சரி, நம்ம ஈவினிங் இல்ல நாளைக்கு மீட் பண்ணலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஐ எம் ஆல் ரைட். இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஸோ நம்ம நாளைக்கே மீட் பண்ணலாம். பாஸ் ம்? இன்னைக்கு வெனஸ்டே லேடிஸ் நைட். எல்லாரும் பப்புக்கு போலான்னு சொல்லியிருந்தீங்க. ஏய் பாஸ் சொன்னார்ல. பாஸ் மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, போலாம். பாஸ் கரெக்டா சொல்லுங்க பாஸ். நான் வீட்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் வேணான்ட்டீங்கன்னா ஒரு பர்மிஷன் வேஸ்ட் ஆயிடும். அப்போ ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு விட்டுருவோம், நெக்ஸ்ட் வீக் போயிடலாமா? ஓகே ஓகே ஓகே. ம், ஓகே பாஸ். நீங்க கிளம்பலாம். விஷ்ணு, ம்? ம். விஷ்ணு, ம்? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திகோட அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்புறம் நான் கார்த்தியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். முட்டா பையன் தேடி வந்த அப்பா அம்மா கிட்ட ஒழுங்கா பேசல. இப்போ அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே தெரியுது. மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க இல்லை. வாழ்க்கை பூரா அந்த கில்ட்டியோட தான் வாழ்ந்தாகணும். அப்போ அவர் தப்பு பண்ணாம இருந்திருக்கணும். அவன் என்ன இப்படிலாம் ஆகும்னு நினச்சா பண்ணா? எப்போதும் கோவப்படுற மாதிரி கோவப்பட்டான். அது இப்படி ஆயிடுச்சு. பாவம், வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு தப்பு தப்பாக தான் நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்ன பார்க்குற? இல்ல, கார்த்தின்ற பேரை கேட்டாலே டென்ஷன் ஆயிடுவீங்க. இன்னைக்கு அவருக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. என்ன பண்ணுறது? யோசிச்சு பார்த்தா அவன் மேலே பயங்கர வெறுப்பும் வருது. ஆனால் அவன் பண்ண தப்புக்கு நல்லா வேணும்னு தான் தோணுது. ஆனாலும் மனசு கஷ்டமா இருக்கு. லூசு பையன். நான் ஒருத்தன் தான் உன்னோட எல்லா லூசுத்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன் கூடவே இருந்தேன். என்னை ஏகப்பட்ட தடவை அவன் அடிச்சிருக்கான். அடிச்சிருக்காரா? ஓ, சின்ன வயசுலயா? சின்ன வயசுலலாம் இல்லை, நெட்டெக்கில் வேலை செய்யும் போதே 2-3 தடவை அடிச்சிருக்கான். நீங்க அவர்கிட்ட கோச்சிக்கிட்டதே இல்லையா? ம்ஹும். பதிலுக்கும் அடிச்சது இல்லையா? ம்ஹும். ஏன்? என்னன்னே தெரியல. அவன் நான் எப்போதுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டதே இல்லை. அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வந்துச்சு? அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவன் நல்லவன் தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. கூட இருந்த எல்லாரையும் அவனே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ கூட அந்த ரஸ்கல் என்னை பற்றி யோசிக்கிறானான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். விடு, அவனை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகுது. ஒவ்வொரு சமயம் அவனை கொல்லணும்னு கூட தோணும். சில சமயம் பாவமாகவும் இருக்கும். அது என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. அதுக்கு பேர் தானே ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த மண்ணாங்கட்டிலாம் ஒன்றும் இல்லை. மேபி இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் அவனை வெறுக்கிறதுக்கு தான் நிறைய காரணம் இருக்கு. ஆனாலும் அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீ
இம்சடா. ஏய் மாதவி, என்னடி மீட்டிங்னு சொல்லிட்டு ஆபீஸ் மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்க? அவங்க எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துட்டாங்களா? அங்கதான் இருந்தாங்க. ஆனா நீ இங்க இருக்கேன்னு சொன்னதும் உன்னை பார்க்க இங்க வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்லல? என்ன ஏதோ ஜூல வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? நாங்க பாக்குறது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ற? யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ மீட்டிங் கேன்சலா? பாஸே ஆஃபீஸ் வரல, அப்புறம் என்ன மீட்டிங்? அத பத்தி தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசினா மட்டும் பத்தாது, ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்ற? நம்ம எல்லாரும் பாஸோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு போயிருந்தோம். ஆனா இப்போ பழையபடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஆனா பாஸ் கூட இந்த நிலைமையில யாரும் இல்லை. அதை பத்தி யாரும் யோசிக்கவும் இல்லை. இந்த கவலையில இருந்து அவர் திரும்பி வர நம்ம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்ற? சி, பாஸ் அவரோட லைஃப்ல ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காரு. எல்லாருக்கும் அப்பா ஒரு டைம்ல இறப்பாங்க, அம்மா ஒரு டைம்ல இறப்பாங்க. அப்பா இல்லைன்னா அம்மா, அம்மா இல்லைன்னா அப்பான்னு எல்லாரும் ஆறுதல் அடைவாங்க. ஆனா சாருக்கு அப்படி யாரும் இல்லை. அப்பா அம்மா 2 பேரையும் ஒரே நேரத்தில் இழந்திருக்காரு. இது யாருக்குமே நடக்கக்கூடாத ஒண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி நேரத்துல வைஃபும் ஃப்ரெண்ட்ஸும் தான் துணையா இருக்கணும். ஆனா பாஸுக்கு அது கூட இல்லை. சப்போர்ட்டா இருக்க வேண்டிய வைஃப் ராஜி அவ்வளோ கூலா ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல. அவ்வளோ எதுக்கு? அவரோட ஃப்ரெண்ட் விஷ்ணு, அவரும் வழக்கம் போல எந்த கவலையும் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காரு. யாருமே ஒரு நிமிஷம் கூட பாஸை பத்தி நினைச்சு பார்க்கல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சாப்பிட்டாரா, எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு யாருக்குமே அக்கறை இல்ல. விஸ்வநாதன் சார் இருந்திருந்தா கார்த்திக் சாரை டேக் கேர் பண்ணிருப்பாரு. இந்த நேரம் பார்த்து அவரும் அப்ராட்ல இருக்காரு. இங்க பாருங்க, எல்லார மாதிரியும் நாமளும் இருக்கிறது தப்பு. நாம் அவரோட டீம்மேட்ஸ், நாம இருக்கோன்னு காட்டணும். எங்க பாஸை நாங்க டேக் கேர் பண்ணிப்போன்னு காட்டணும். இந்த நேரத்துல நம்ம சப்போர்ட்டும் ஆறுதலும் அவருக்கு ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் மாதவி, நம்ம தான் சாருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். பாஸ் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர் அழவே இல்லை. அதை நீ கவனிச்சியா? இந்த மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப பாரமாகும். ஆமா மாதவி, நானும் கவனிச்சேன். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. ராஜி, விஷ்ணு இவங்க 2 பேரும் இல்லைன்னா என்ன? நேத்து வந்த டீம்மேட்ஸ், நாம இருக்கோன்னு காட்டுவோம். பாஸை பார்த்துக்கணும், அவரை டேக் கேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அவரை நாமளும் போய் பார்க்காம இருக்கிறது தப்பு. எல்லார மாதிரியும் டெத்து வீட்டுக்கு போய் மாலையை போட்டாச்சுன்னு நாமளும் இருக்க முடியாதுல்ல. யூ ஆர் ரைட் மாதவி. ஆமாப்பா, நீ சொல்றது தான் கரெக்ட். லெட்ஸ் டூ ஒன் திங். இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் பாஸ் வீட்டுக்கு நான் போறேன். அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் நாளைக்கு மார்னிங் பாஸ் வீட்டுக்கு வந்தா போதும். வாட் யூ சே? பர்ஃபெக்ட். அப்படியே பண்ணலாம். குட் ஐடியா அஸ்வின். லெட்ஸ் சோ we are there for boss. Yes, we are there for boss. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். என்ன பாஸ் மேல ரொம்ப அக்கறை காட்டுற? என்ன விஷயம்? ஏய், உங்களால இந்த நிலைமையில கூட சீரியஸா யோசிக்க முடியாதா? எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? சாரி டி. இங்க பாருங்க, கிண்டல் பண்ற விஷயத்துல கிண்டல் பண்ணுங்க, பாஸ் விஷயத்துல கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. சொல்லிட்டல்ல, இனிமே பாரு, பாஸ் விஷயத்துல கண்டுக்கவே மாட்டேன். ஏய், என்ன சத்தம் அது? இவன் எங்க போனா?
எங்க போயிருப்பான் இந்த நேரத்துல? பெட்ரூம்லயும் காணோம், ஹால்லயும் இல்ல. ஒருவேளை மாடியில இருப்பானோ?